ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிரோதா ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஜிரோதா பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஜிரோதா காயின் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஆப் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஜிரோதா கைட் ஆப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஹோம் பேஜில் இந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் டேரெக்டாக சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபில்டர்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? நான் ஜஸ்ட் நிஃப்டி 500 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 500 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் சர்ச் பண்ணிட்டேன். நிறைய ஃபண்ட்ஸ் வருது, ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு SBI நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்துருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ இருக்க ஆப் பார்த்தீங்கன்னா ஜிரோதா காயின். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா காயின் ஆப்பில் தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓப்பன் ஆகும், இல்லை வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஜிரோதா காயின் எடுத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிரோதா ஆப்பில் நீங்கள் காயின் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் எல்லா டேட்டாவும் இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, எக்ஸிட் லோடு எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ, எல்லாமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்னென்ன செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஹோல்டிங்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒன் டைமாக எஸ்ஐபினா ஒன்றும் இல்லை, மாதம் மாதம் கட்டுறது. ஒன் டைம் அப்படின்னா பல்க் அமௌண்ட் 2 லட்சம் 5 லட்சம் இப்போ கையில் இருக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது, ஓகேவா? கரெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டைமில் நீங்கள் எஸ்ஐபி பெட்டர், ஓகே? ஸோ ஒன் டைம்னா பை கொடுப்பீங்க. பை கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் பண்ண போகிறீங்க, 5 லட்சமா 50 லட்சமா? ஸோ உங்கள் சாய்ஸ். 50,000 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரைஸோ அதை எடுத்துக்கும். பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா காயின் UPI வழியாக பண்ணுறீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பே வையா எனி UPI ஆப், உங்கள் மொபைலில் ஏதாவது UPI ஆப் இருக்கும், அது வழியாக பண்ணிக்கலாம், இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ UPI மெத்தட் சிம்பிளாக இருக்கும். கொடுத்துட்டு பை கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இன்வெஸ்ட் வரும். இன்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பே பண்ணணும். பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா வெப்சைட் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். உங்களோட UPI ஐடி இருக்கும் இல்லையா, என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் உங்கள் UPI ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை இந்த விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற பேஜில் இங்கே அடிச்சுட்டு கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ப்ராசஸிங் ஆகிட்டு அந்த ஆப்பில் ரெக்வஸ்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி 50,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளீஸ் அக்செப்ட் த கலெக்ட் ரெக்வஸ்ட் சென்ட் டு யுவர் UPI ஆப். என்னோடய ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்திருக்கு, 50,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு கூகுள் பேயில். அதை கிளிக் பண்ணி என்னோடய UPI பின்னை கொடுக்குறேன்னு வைங்களேன், பணம் சென்ட் ஆயிரும். சென்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே பணம் ஆட் ஆயிரும். இந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்டர்ஸில் இங்கே ஷோவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா SBI நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ராசஸிங்கில் இருக்குது. 2 டேஸில் ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இது ஒன் டைமில் நம்ம கொடுத்துருப்போம். இதே இது பார்த்தீங்கன்னா SIP பண்ணோம் அப்படின்னா கீழே SIP பட்டன் இருக்கா, SIP கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ போடுறீங்க, 5,000 அந்த அமௌண்ட் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது மாதம் நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படிங்கிற அமௌண்ட், அதுவும் 1,000 1,000 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும், வாரம் கட்டுறீங்களா, மாதமா டெய்லியா, மந்த்லி கொடுத்துருங்க. நார்மலாக SIPனா மந்த்லி சேலரி வரும்போது கட்டிக்கலாம், மந்த்லி கொடுத்துருங்க. டேட் என்ன டேட் வசதியாக இருக்குன்னு பாருங்கள், 10ஆம் தேதியா 15ஆம் தேதியா. டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் வேணுமா, வருஷம் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 1,000 கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 1,100 கட்டிகிட்டே வருவீங்க. ஸோ அந்த மாதிரி எனேபிள் பண்ணிட்டு கிரியேட் SIP கொடுத்தீங்க அப்படின்னா எரர் காட்டுது. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் 5,000 ஆமாம். சரி, ஓகே, 5,000 கிரியேட் SIP கொடுக்குறேன். யூ ஆர் கிரியேட்டிங் மந்த்லி SIP ஃபார் 1,000 இன் SBI நிஃப்டி 50 ஃபண்ட். அதே மாதிரி கிரியேட் கொடுத்துட்டு பே நவ் கொடுக்கும். அதே மாதிரி தான் பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா வெப்சைட் வரும். UPI ஐடியை ஆல்ரெடி கொடுத்தனால அந்த ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆப்பில் ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி UPI பின்ன கொடுத்தீங்க அப்படின்னா பணம் சென்ட் ஆயிரும், ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் செக் பண்ணிக்கலாம், 2 டேஸில் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஜிரோதா ஆப்பில். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 2 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் வந்துடும், ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.